வணக்கம் மக்களே. இன்னைக்கான காணொளியில் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, அதுக்கப்புறம் இப்போ யூபிஎல்ல ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பற்றி இப்போ இந்த காணொளியில் பார்க்கலாம். ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று QIP, இன்னொன்று ஆஃபர் ஃபார் சேல்ஸு, அடுத்து ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூனா என்னென்னா, ஆல்ரெடி இந்த பங்குகளை வச்சிருக்க பங்குதாரர்களுக்கு அந்த நிறுவனம் கூடுதலாக சில பங்குகளை தள்ளுபடி விலையில் கொடுப்பாங்க. அதுதான் ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூவில் சில வகைகள் இருக்குது. என்னென்னா ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ, பார்ட்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூன்னு இருக்குது. ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூனா அவங்க கால் பண்ணும்போதே இனிஷியல் கால் பண்ணும்போதே நம்ம அவங்க இஷ்யூ ப்ரைஸ் ஃபுல்லுத்தையும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்ட்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூனா அதுலேயும் சில வகைகள் இருக்குது. அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். பார்ட்லி பெய்டுனா ஃபஸ்ட்டு அவங்க கால் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டுற மாதிரியும், அடுத்தடுத்த கால் 1 or 2 டைம்ஸ் இருக்கும். அந்த டைமில் ரிமைனிங் அமௌண்ட்டை அவங்க கால் பண்ணும்போது கட்டுற மாதிரியும் இருக்கும். வியூவர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள், நம்ம சேனலை பார்க்குறவங்க 60% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எனக்கு இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூவில் சில டைப்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணும்போது இஷ்யூட் அட் பார், வெறும் ஃபேஸ் வேல்யூக்கு மட்டும் இஷ்யூ பண்ணுற மாதிரியும், அடுத்தடுத்த கால்ஸில் ரிமைனிங் ப்ரீமியம் நம்ம கட்டுற மாதிரியும் இருக்கும். இப்போ ஃபேஸ் வேல்யூ உதாரணத்துக்கு 10ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு ₹10 கட்டுற மாதிரியும், ரிமைனிங் காலில் அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. எய்தர் ஒரு கால் இருக்கலாம், இல்லைனா 2 கால் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்காது. இதுக்கு அட் பார் ஃபேஸ் வேல்யூ வச்சு எந்த ரைட்ஸ் இஷ்யூ இது வரைக்கும் நடந்திருக்குன்னா, ரீசெண்டாக ஷோபாவில் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ 10, அந்த ₹10 மட்டும் ஃபஸ்ட்டு கட்டி ரைட்ஸு கிளைம் பண்ணுற மாதிரியும், ரிமைனிங் 2 கால்ஸில் ரிமைனிங் ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டுற மாதிரியும் அவங்க போட்டிருந்தாங்க. அடுத்து இப்போ யூபிஎல்ல நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதில் ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் ப்ரைஸ் இதை அவங்க 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ₹90 கட்டுற மாதிரியும், ரிமைனிங்கை நெக்ஸ்ட் காலில் கட்டுற மாதிரியும் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ ஸ்டார்டிங் டேட்லேருந்து அது கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் பிபின்னு சொல்லி அந்த ஷேர் நேமோடு சேர்த்து டிஸ்பிளேயில் இருக்கும். ஒன்ஸ் இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஃபுல்லி கிளைம் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா தான் அது நம்மளோட நார்மல் அந்த ஷேரோடு சேரும். இந்த ரைட்ஸ் இஷ்யூ நம்ம டைரெக்டாக ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். பேங்க் மூலமாக எப்படி நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி. இல்லைனா நம்ம மெயிலுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பேங்க்கில் போய் அதை சப்மிட் பண்ணலாம். இப்போது யூபிஎல் ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இவங்க இஷ்யூ பண்ணுற டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 9,38,25,955 ஷேர்ஸை டோட்டலாக கொடுக்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் இவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, இதிலேருந்து 3,377.74 crores இவங்க இதிலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் November 26. இந்த டேட் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த டேட்டுக்குள்ளே அவங்க ஷேர்ஸை வச்சுருக்கணும். அடுத்து இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 360க்கு கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ப்ளஸ் ப்ரீமியம் 358. இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ₹90 கொடுத்து அப்ளை பண்ணணும். ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் கால் கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் ₹270 நம்ம அடிஷ்னலாக பே பண்ணணும். இது ரைட்ஸ் இஷ்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:8, 8 ஷேருக்கு 1 ஷேர் விகிதமாக தருவாங்க. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இதோட ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா December 5. இந்த December 5லேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதோ பேங்க் மூலமாக பண்ணுறதோ நம்ம பண்ணணும். ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷன் அதுக்கான லாஸ்ட் டேட் December 11. அப்படின்னா இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ரைட்ஸை கிளைம் பண்ண வேணான்னு நினச்சாங்கன்னா, மார்க்கெட்டில் இந்த தனியாக இது அவங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்திருக்கும் அவங்க அக்கௌண்ட்டில். இந்த ஷேர்ஸை அவங்க விற்றுடலாம் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு. மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ்க்கு இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கு அவங்க விற்றுடலாம். இதை வேணுங்கிறவங்க ஆல்ரெடி ஷேர் வச்சில்லாதவங்க இதை வாங்கிக்குவாங்க. அதோட லாஸ்ட் டேட் December 11.
இந்த இஷ்யூவோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா December 17th. அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இது வந்து வேணும்னு நினைக்கிறாங்க, ரைட்ஸை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து December 17 பேங்க் மூலமாக அப்ளை பண்ணி அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க இதுக்கு எலிஜிபிள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காணொளியில் காண்பிச்ச எல்லா பங்குகளும் உதாரணத்துக்காக மட்டும்தான், எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற வீடியோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ஓன் அனலைசஸில் ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிக்கலாம். நன்றி.